அதேபோல மற்றொரு தீய குணம் மனிதனுக்கு கேடுகளை விளைவிக்கின்ற, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பிற மனிதர்களுக்கும் சிக்கல்களையும் இடையூறுகளையும் உண்டாக்குகிற மற்றும் ஒரு குணம், பெருமைக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற இன்னொரு குணம். பெருமை என்பது ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய நிலையை விட உயர்வாக கருதுகிற மனப்பான்மைக்கு பெருமை என்று சொல்லுகிறோம். அதேபோல ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய நிலையை விட தாழ்வாக கருதுகிற ஒரு நிலை, அதுவும் ஒரு தீய குணம். ஒரு மனுஷன் தன்னை தன்னுடைய லெவல்ல வச்சு பார்க்கணும். அவரவருக்குன்னு அவரவருடைய உயரம் தெரியும். தனக்கு எது தெரியும், எது தெரியாது, தன்னுடைய அறிவு என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய பலகீனம் என்ன, எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் தெரியும். அதாவது அவன் லெவல்ல அவனை தன்னை கற்பனை செய்து கொண்டால் அதுல மார்க்கத்துல எந்த தப்பும் சொல்லப்படலை. ஆனால் தன்னை தன்னுடைய நிலையை விட தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு பழக்கம், ஒரு குணம் பலரிடத்துல இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி விரக்தி அடையக்கூடிய ஒரு பண்பு. தாழ்வு மனப்பான்மைன்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் முடியாது, அவனுக்கு எதுவெல்லாம் பெருமையை உண்டாக்குகிறதோ அது மாதிரியான அம்சங்கள் ஒண்ணுமே இல்லைன்னா அதை நினைச்சு நான் தாழ்வு மனப்பான்மை கொள்கிறான். எதுலையாவது ஒன்ன சாதிச்சா பெருமை அடைகிறான், சாதிக்க முடியல தோல்வி அடைஞ்சா தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துடுறான். முடியலையே, நம்மளால இயலல, நம்மளால ஜெயிக்க முடியாது, நமக்கு திறமை கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறான், விரக்தி அடைகிறான். அதே மாதிரி பணம் இருந்தால் பெருமை அடைகிறான், பணம் இல்ல வறுமையில மாட்டிக்கிட்டான், காசுக்கு வழி இல்லாத ரொம்ப சிரமம் அப்படின்னு வரும் பொழுது அது அவனை பாதிக்கிறது. என்ன நமக்கு காசு பணம் இல்ல, ரொம்ப ஏழையா இருக்கிறோம், நாம வாழ்ந்து எதுக்கு, எல்லா இடங்களையும் கஷ்டமா இருக்குது, பிள்ளைய படிக்க வைக்க முடியல, தகப்பனாருக்கு மருத்துவம் பார்க்க முடியல, வீட்டுக்காரிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு விரக்தி வந்து உட்காருது. என்னடா இது, நம்ம ஒண்ணுக்குள்ள ஆய்க்கலாம இருக்கிறோமோ. அதே மாதிரி கொஞ்சம் அறிவு அதிகரிக்கும் பொழுது மனுஷன் பெருமை அடிக்கிறான். அதுவே அறிவுல குறைவு ஏற்படும் பொழுது அதனால சில மைனஸ் அவன் சந்திக்கிறான். என்ன ஒன்னு விவரம் கட்டவனா இருக்கிறான் அப்படின்னு 4 பேர் பேசுறாங்க, நமக்கு ஒன்னும் தெரியலையே, ஒரு சபையில போய் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியலையே, நம்ம விவரம் தெரியாம இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அவனுடைய உள்ளத்துல ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குகிறது. இந்த மாதிரி எதுவெல்லாம் பெருமையை உண்டாக்குகிறதோ, மனிதனுடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை தருகிறதோ, அது போன்ற விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கிற பொழுது, இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மனிதன் விரும்பாத காரியங்களை அவன் சந்திக்கிற பொழுது, அவன் பிரியப்படாத விஷயங்களாக அவனுக்கு நடக்கிற பொழுது, அப்ப அவன் தாழ்வு மனப்பான்மையை நோக்கியோ அல்லது விரக்தியை நோக்கியோ பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குணம். எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், இந்த விரக்தியால் சில பேர் தற்கொலை என்ற நிலைக்கு கூட போயிடுறாங்க. தற்கொலை பண்ணக்கூடிய பல பேருடைய வரலாற்றை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தால் அதனுடைய பின்னணியில என்ன காரணமா இருக்கும்? தாழ்வு மனப்பான்மையும் விரக்தியும் தான் முக்கியமான காரணமா இருக்கும். நம்மளால முடியாது, இந்த உலகத்தோட போட்டி போட முடியாது, நமக்கு ஒரு பெரிய அவப்பெயர் உண்டாய் அப்படின்னு நினைக்கும் பொழுது உசிரையே விட்டுருவோம், உலகத்தை விட்டே போயிருவோம் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறான். அதே மாதிரி அவன் தாழ்ந்து கொண்டே வருவதாக தன்னை கற்பனை பண்ணும் பொழுது தனக்கு பக்கத்துல யாராவது உயர்ந்து கொண்டே போனாங்கன்னு வச்சுக்குவோம், தேவையில்லாம அவங்க மேல இவனுடைய கோபமும் திரும்பும். இவன் மேல போறதுனால தான் நம்ம கீழே போறோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஷைத்தான் எடுத்துக்குங்க, ஷைத்தான் அதுல பாதாளத்துல விழுந்தா நாசமா போனான். அவன் நாசமா போனதுக்கு காரணம் அவன் தான் காரணம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாம போனதுனால அவன் நாசமா போயிட்டான். ஆனா அவன் என்ன நினைச்சான், இந்த ஆதம படைச்சான்ல அல்லாஹ், அதனாலதான் நம்ம தாழ்ந்து போயிட்டோம். ஆதம் மட்டும் இல்லாம இருந்தா நம்ம கரெக்டா தானே இருந்திருப்போம், நம்ம நல்ல இடத்துல தானே அல்லாஹ் வச்சிருந்தான். இப்ப ஆதம்னு ஒரு ஆள் வந்தாரு, வந்த உடனே நம்முடைய லெவல் போயிடுச்சு, அப்ப விடக்கூடாது. ஆதத்தையும் சரி ஆதமுடைய சந்ததிகளையும் சரி எல்லாரையுமே கொண்டு போய் நரகத்துல தள்ளிடணும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரி கோபம் திரும்பும். தன்னால் இயலவில்லை என்று சொல்கிற பொழுது அந்த மாதிரி இன்னொரு மனிதர் மீது கோபம் ஏற்பட்டால் அவனுக்கு ஏதாவது கேடு செய்ய முடியுமா, தீங்கிழைக்க முடியும், பொறாமையெல்லாம் அப்பதான் வரும். பொறாமைங்கிற உணர்வு அல்லாஹ் சொல்றான், ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்து அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தா அப்படின்னு கேட்க சொல்றான் அல்லாஹ். அதெல்லாம் எப்ப ஏற்படும்னா இந்த மாதிரி உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதுவெல்லாம் உண்டாகிறது. அப்ப இதுவும் ரொம்ப மோசமான ஒரு தீய குணம், மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணம். அதிலிருந்து மார்க்கம் நமக்கு விடுதலை பெறுகிற பல்வேறு வழிகளை நமக்கு சொல்லி தருகிறது. அதுல பிரதானமான வழி என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவாக மனிதனுக்கு அவன் விரும்பாத, அவனுக்கு பிடித்தமில்லாத, அவனுடைய மனதை அழுத்துகிற நிகழ்வுகளை அவன் சந்திக்கிற பொழுது அதை அவன் சகித்துக் கொள்ள பழக வேண்டும், அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்,
அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வந்தால், பொறுமையை கடைபிடித்தால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மனிதர்கள் விடுபடலாம், வெளியிலே வரலாம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல நமக்கு பொறுமையை பத்தி திரும்ப 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 பல இடத்துல சொல்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். உங்களை அல்லாஹ் பல வழிகளில் சோதிப்பான், நீங்க பொறுமையா இருந்துக்குங்க. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, உங்களை ஒரு வகையான பயத்தால் அல்லாஹ் உங்களை சோதிப்பான், நாம் உங்களை சோதிப்போம். வல் ஜூஇ, பசியால் சோதிப்போம். வ நக்ஸிம் மினல் அம்வாலி, உங்கள் செல்வங்களை குறைத்து சோதிப்போம். வல் அன்ஃபுசி, உயிர்களை பறித்து சோதிப்போம். உங்களுடைய குடும்பத்தாரில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் உயிர் திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க. மௌத்தா போன உடனே ஆகா போயிட்டாரா, இனிமே நம்ம எப்படி வாழ போறோம். கணவர் இறந்த உடனே மனைவி நிர்கதியா நிற்பாங்க. குடும்பத்தினுடைய தலைவர் இறந்த உடனே மொத்த குடும்பமுமே நிர்கதியா நிற்கும், ஒண்ணுக்குமே வழி இல்லை. அப்படியெல்லாம் உண்டாக்குவேன். வல் அம்புசி, உயிர்களை பறித்து நான் சோதிப்பேன். ஒ சமராத்தி, கனிவர்க்கங்களை பறித்து நான் சோதிப்பேன். ஒ பஷிரி சாபிரீன், இந்த சோதனைகளில் எல்லாம் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையை மேற்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. இது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மனிதனை வெளியிலே கொண்டு வருவதற்கு தேவையான ஒரு பண்பு. 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல 3வது அத்தியாயம் 200வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வ சாபிரு, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், அந்த பொறுமையிலே நிலைத்து நில்லுங்கள். பொறுமைனா அவ்வளவு முக்கியமான ஒண்ணு, அதை நீங்க கடைபிடிங்க என்று சொல்லி அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 177வது வசனம், அதுல நன்மைனா என்ன அப்படிங்கிற விவரத்தை அல்லாஹ் நமக்கு விளக்கமாக ஒரு பெரிய வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, உங்களுடைய முகத்தை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதிலே நன்மை இல்லை. அதனால தான் நன்மை கிடைக்கும் நீங்க நினைச்சுக்காதீங்க. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன், அல்லாஹுவை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, இதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னஸ் சபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியவர்களாக தங்களுடைய செல்வங்களை நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு வழங்க வேண்டும், அனாதைகளுக்கு வழங்க வேண்டும், வழிபோக்கர்களுக்கு வழங்க வேண்டும். வஃபிர் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வழங்க வேண்டும். வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸக்கா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹது, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி பெரிய பட்டியலை சொல்லிக்கிட்டே வர்றான். சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாயி வல் லர்ராயி வ ஹீனல் பஸி, வறுமையான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் பொறுமையோடு இருப்பார்கள், சிரமங்கள் வருகிற பொழுது அதை பொறுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யாரு செய்யறாங்களோ அவங்க தான் நன்மையை செய்யறாங்கன்னு அர்த்தம். வெறுமனே முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டேன் இந்த பக்கம் திருப்பிட்டேன் அப்படிங்கறதுல நீங்க நன்மை இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த காரியங்களை எல்லாம் நீங்க செய்யணும். அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும், வேதங்களை நம்பணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும். அதனோட சேர்த்து நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். சிரமங்கள் வந்தா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், எல்லா வகையிலும் கஷ்டம் தான். எதுவெல்லாம் நமக்கு இல்லையோ அதனால பல கஷ்டங்கள் அனுபவிப்போம். பணம் இல்லையா அது கஷ்டம் தான். பணம் இல்லைன்றதுக்காண்டி அது நல்ல வாழ்க்கைலாம் சொல்லிட முடியாது. பணம் இல்லாதவன் எவ்வளவு சிரமப்படுறான்னு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். நம்ம பிள்ளைய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியல, பணத்துக்காக வேண்டி கையேந்தி நிக்கிறாங்க. திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாரு, மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாதாரண சராசரி சம்பாத்தியம் வாங்குகிற ஒருத்தர் திடீர்னு ஹார்ட்ல ப்ராப்ளம், கிட்னில ப்ராப்ளம், உடனடியாக மாற்றணும், 1 லட்சம் ரூபாய் கொண்டு வா 2 லட்சம் ரூபாய் கொண்டு வா அப்படின்னு மருத்துவர்கள் கேட்கிறாங்க. எங்க போவார்? மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அதுலயும் மெட்ராஸ்ல உட்கார்ந்து சம்பாதிச்சாருன்னா சொல்லவே தேவையில்லை. வீட்டு வாடகை 8,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 2,000 ரூபாயை வச்சுக்கிட்டு தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் நடத்திக்கிட்டு போய் திடீர்னு போய் 1.5 லட்சம் கொண்டு வா 2 லட்சம் கொண்டு வா எங்க இருந்து கொண்டு வருவாரு? அப்ப அந்த பணம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது தாங்க முடியாது. ஒரு பெரிய கவலை தான், இழப்பு தான், துன்பம் தான். இல்லைன்னா சொல்லல மார்க்கத்துல நீ பணம் இல்லாத ஓட்டாண்டி ஆயிரு, பிச்சைக்காரன் ஆயிரு, ஏழை அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல. பணம் என்பது அது ஒரு நல்லது. அதுக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஹைர்னு அல்லாஹ் பேர் வச்சிருக்கான். அது ஹைர் என்று சொன்னால் தொழுகை ஒரு ஹைர், அது நன்மை. நோன்பு ஒரு ஹைர், அது நன்மை. அதுபோல பணத்தை பற்றி சொல்லும் பொழுது மார்க்கம் என்ன சொல்கிறது? அதற்கு ஹைர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறது குர்ஆன்.
கயிறு நல்லது, பணம்ங்கிறது செல்வம்ங்கிறது நல்லது, அதுல பல நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அது இல்லாத நேரத்துல சில சிரமங்கள் சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நீங்க அதை சகிச்சுக்குங்க, பொறுத்துக்குங்க. எதுவா இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, வேற எதுவும் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம விரும்பாத எது நடந்தாலும் அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமைதான் உங்களுக்கான ஒரே வழி என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல நமக்கு அறிவுரை சொல்கிற செய்தியை பார்க்கிறோம்.